இன்றைக்கி சமையல் இன் மினிட்ஸில் நம்ம காலிஃப்ளவரை வச்சு பேச்சுலர்ஸ் எல்லோரும் சட்டுன்னு ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு கோபி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய காலிஃப்ளவர், அதை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. 1 டீஸ்பூன் சிக்கன் 65, 1 டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு கொத்து கொரியாண்டர் லீவ்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பிளான்ச் பண்ணணும் காலிஃப்ளவரை. ஸோ நான் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் சால்ட் போட்டுட்டு காலிஃப்ளவர் நம்ம எடுத்து வச்சதை பிளான்ச் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த ப்ரொசீஜர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் உள்ள இன்செக்ட்ஸ், பூச்சி எல்லாமே செத்து போயிடும். அதுக்காக நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். இப்போது ஒரு பேனில் 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு மிக்ஸ்சர் போட்டுக்கோங்க. ஹாட் ஆனதுக்கப்புறமா இப்போ அந்த கடுகும் உளுந்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுங்கள். கறி லீவ்ஸ் வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டுக்கோங்க. இப்போ ஆனியனை போட்டுட்டு நல்லா அது டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஈஸியாக குக் ஆகுறதுக்காக நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆஸ் பர் டேஸ்ட். இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஹாஃப் பிளான்ச்ட் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் மிக்ஸ்சரில் தான் நம்ம கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். இந்த கடலை மாவு ஒரு திக்னிங் ஏஜென்ட். ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதில் நான் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம சிக்கன் 65 ஆட் பண்ணலாம். சிக்கன் 65 ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட இஷ்டப்படி ட்ரையாக வேணும்னா இப்படியே நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி வேக விட்டுடலாம். இல்லாட்டினா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு கவர் போட்டு மூடி வச்சு வேக வச்சிட்டேன் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்காக நான் கொஞ்சோண்டு கொரியாண்டர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.